2013 அப்போ ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜேவியர்னு ஒருத்தர் ஒரு ப்ரைவேட் ரயில்வே இன்ஜினியரிங் கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ பிஸ்னஸ் விஷயமா அவங்க ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கிளம்பி போகிறாரு. பகலில் பிஸ்னஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஊர் சுற்ற போய் ஒரு பொண்ணு கூட பழகி அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு கூட ஜாலியாக இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்குறாரு. காலையில் அந்த பொண்ணு அவர் எழுந்துக்கவே இல்லை, இறந்துட்டார். ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆனதால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். பயந்து போன அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் வந்து அவரை செக் பண்ணி பார்த்தா அவர் டிஎஸ்ஓ, அவர் வேலை பார்த்த கம்பெனி பேர், அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயின்னு தெரியுது. அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சாங்க. அந்த போலீஸ் அவங்க கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சிபிஏஎம்னு ஒரு அரசு காப்பீடு திட்டம் நிறுவனம் இருக்குது, அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி நாட்டு சட்டப்படி இந்த மாதிரி அடையாளம் தெரியாத யார் இறந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறது தான் ப்ரொசீஜர். அவங்க நிறுவனத்துக்காரங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே பேசி பாடியை கொடுத்து அவங்க வீட்டுக்கும் போயிடுச்சு. அந்த சிபிஏஎம் நிறுவனம் வந்து கேஸ் கொடுத்துருச்சு கோர்ட்டில். இந்த மாதிரி வந்து இவர் இறந்துட்டாரு, இதுக்கு கம்பெனி தான் பொறுப்பு. கம்பெனிக்காரன் நான் எப்படி பொறுப்பாக முடியும், அவர் போய் குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இறந்து போனால் நான் எப்படி பொறுப்பு அப்படின்னு ஷாக் ஆகி கேட்க. ஆனால் அந்த நாட்டு ரூல் படி ஒரு எம்ப்ளாயியை பிஸ்னஸ் ட்ரிப்னு கூப்பிட்டு போனீங்கன்னா டாப் டு பாட்டம் 24 ஹவர்ஸும் அவருக்கு என்ன நடந்தாலும் கம்பெனி மட்டும்தான் பொறுப்பு. அதில் குற்றவாளி கம்பெனி தான், ஒன்றால் தான் அவர் இறந்தாருன்னு கம்பெனி மேலே பழிய போட்டு கம்பெனி அவங்க ஒய்ஃப் இருக்கார்ல, அந்த ஜேவியரோட ஒய்ஃப், அவங்க வாழ்நாள் அவங்க எவ்வளோ நாள் வரைக்கும் உயிரோடு இருக்காங்களோ, இவர் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த சம்பளத்தில் 80% அவங்களுக்கு பென்ஷனாக நீங்கள் கொடுத்தே ஆகணுன்ட்டு ஆர்டர் போட்டாங்க. இப்படியும் விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் சட்டத்திட்டங்கள் நிறையா வேறுபட்டு இருக்கும். நீங்களும் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக அதெல்லாம் இப்படி இல்லாமலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஜேவியர் மாதிரி பண்ணாமல் பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போனால் அதை மட்டும் பார்க்கணும். என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் ஆகும். அது பின்னாடி நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கு பிரச்சனை ஆகாமல் இருக்கணும். ஸோ பை.